இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே டைனிங் டேபிள் செட்டு சமைச்சிட்டு இந்த பாத்திரத்துக்கு மாத்தி டைனிங் டேபிள் மேல நீட்டா நம்ம ஒரு லுக்கா வைக்கலாம்னு வச்சு. இது வந்து சாப்பிடுற தட்டு 2 சைஸ் இருக்கு. இது வந்து நம்ம சாதமோ இட்லி தோசை ஏதோ செஞ்சு மாத்தி கம்மியா வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டிசைன். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஒரு பாயாசம் இல்லைன்னா ஒரு குலோப் ஜாமுன் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சர்வ் பண்றதுக்கு கப்புமே இருக்கு. 3 விதமான மாடல்ல கப் இருக்கு. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நவதானியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இல்ல அட்லீஸ்ட் கம்பு, ராகி முளை கட்டி வைக்கிறதா இருந்துச்சுன்னா முத நாளே ஊற வச்சு துணியில போட்டு கட்டி வைக்கணும், அந்த தண்ணியை வடிச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஊற வச்ச தானியத்தை இதுல போட்டுட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு இதை வச்சுட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து தண்ணி அடியில சொட்டிடும். அடுத்த நாள் காலையில நீங்க எடுக்கும்போது எல்லாம் முளப்பு கட்டி வரும். தண்ணி ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரியே இருக்கு. இது வந்து 1 லிட்டர் மக்கு 240 ரூபாய் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது முளைப்பாரி தொட்டி. இது வந்து குபேர விளக்கு. இது வந்து தாமரைப்பூ வந்து மொக்கோட இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு கம்ஃபர்டபுளா வேணும் போது தாமரைப்பூ இப்படி பிரிச்சு மேனிக்கு வச்சுக்கலாம். உள்ள வந்து எண்ணெய் ஊத்திடணும். இது உள்ள இது கேப் இருக்கும். திரிய போட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தீபம் எரியும். இது வந்து மண்ணுலயே வருதா? மண்ணு தாங்க. ஒரு பீஸோட ரேட் 230 ரூபாய். அக்கா வணக்கம். வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்கக்கா, நம்ம கடையோட பேர் சொல்லுங்க. நம்ம கடை எங்கக்கா இருக்கு? வணக்கங்க, என் பேர் சத்யா. நம்ம கடையோட பேர் பாத்தீங்கன்னா செங்கதிர் இயற்கை பல்பொருள் அங்காடி. இது வந்து சேலம் மாவட்டத்துல மேட்டூர் டேம்னு சொல்றோம் இல்லீங்களா, அந்த மேட்டூர் டேம்ல இருந்து மேட்டூர் டு கொளத்தூர் போற வழியில இந்தியன் ஆயிலுக்கு பக்கத்துல நம்ம கடை இருக்கு. நீங்க மாதேஸ்வரம் மலைக்கோ இல்லைன்னா கொளத்தூருக்கோ மத்த எந்த தொந்தரவு சைடு மைசூர் ரோடுல மெயின் ரோடு தான். அந்த லைன் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கடை ரோட்டு மேலேயே இருக்கு. உங்களுக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காது. அக்கா இப்ப வந்து நம்ம கடையில மண்பானை சமையல் பாத்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சோ நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டில வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கலாமாக்கா? தாராளமா பார்க்கலாங்க. நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியான மண்பாண்டங்களும் இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி இல்லாம சின்ன சைஸ்ல இருந்தே காட்டுறேன் பாருங்க. இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ். நீங்க சைஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா எங்க கிட்ட கேக்குறவங்களா நாங்க 2 பேர் தாமா இருக்கோம், ஒரு ஆள் இருக்கோம், சமைக்கிறதுக்கு சின்ன பாத்திரமா போதுன்னு சொன்னாங்கன்னா இதுதான் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு களி கிளறதுக்கு, பருப்பு கடைய ஒரு 2 ஆளுக்கு சாதம் வடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. இதை நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ன ரேட்டிங் கவர்? இதனுடைய ரேட் வந்து 175 ரூபாய். வேற பாக்கலாம்க்கா. இன்னொரு பாத்திரம் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நான்வெஜ்ஜும் செஞ்சுக்கலாம், வெஜிடேரியனும் செஞ்சுக்கலாம். ஆமா, இதுல 2மே நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். தொக்கு செய்யறதுல இருந்து கிரேவி செய்யறதுல இருந்து எதுனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு மூடியோடவே செட்டா கிடைக்கும். இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 370 ரூபாய். 370. அக்கா இது என்ன பேருங்க இந்த சட்டியோட பேரு? இந்த சட்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இங்க வந்து ரச சட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாவே இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி இதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு, இல்லன்னா சின்னதா பருப்பு கடைஞ்சிக்கிறதுக்கு, ஒரு கிரேவி மட்டும் வைக்கிறோம், கொஞ்சம் தொக்கு செய்யறோம்னா கூட இது தாராளமா நீங்க செய்யலாம். போது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மூடி வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மூடியே பாத்தீங்கன்னா கீழே வச்சீங்கன்னா ஆடாது. இங்க பாருங்க உங்களுக்கு பிளாட்டா நிக்கும். ஏன்னா ஒரு மூடி இப்படி ஆட இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம இத பாருங்க நல்லா ஸ்டாண்டர்டாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. ஆனா மேக்ஸிமம் இது யூஸ் பண்றது வந்து நம்ம தண்ணி ஐட்டம் வைக்கிறதுக்கு தான் இந்த பாத்திரம். ஆமா, தண்ணி ஐட்டமா நீங்க எதுனால வைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு இது உங்களுக்கு தாராளமா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். என்ன ரேட்டுங்க சொன்னீங்க? இதனுடைய ரேட் வந்து 370 ரூபாய். ஓகே, இங்க பாருங்க இது வந்து நாங்க தயிர் பவுல்னு சொல்லுவோம். எது? இங்க பாருங்க இருக்கு, கருப்புலயும் இருக்கு, கருப்புலயும் இருக்கு. உங்களுக்கு 2 மாடலுமே காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இதுவும் உங்களுக்கு மூடியோடயே கிடைக்கும். இது வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கிறது. தயிர் வந்து பால் வந்து வேற பாத்திரத்துல காய வச்சு இதுல நீங்க பெற ஊத்தி தயிர் போட்டுக்கலாம். என்ன ரேட்டிங் வருது? இதனுடைய ரேட் வந்து மூடியோட உங்களுக்கு 200 ரூபாய். 200 ரூபாய். ஆமா, இது வந்து 1/2 லிட்டர் தயிர் பிடிக்கும். ஓகேங்களா? எங்களுக்கு பிளாக் வேண்டாமா, சிகப்புல தான் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு ரெட்லயே இருக்கும். ரெட்ல வந்து மூடி உங்களுக்கு இந்த மாடல்ல வரும். இது வந்து மூடியோட உங்களுக்கு வந்து 130 ரூபாய் வரும். ஓகே அக்கா, இப்ப ஒரு டவுட். இப்ப இந்த சட்டிக்கும் இந்த மூடி வந்து செட் ஆனதா? கரெக்டான மூடி அது? இது இதோட தான் கேக்குறீங்களா? ஆமா, இது இதோட தான். ஏன்னா அவங்க குடுக்குறப்பவே எங்களுக்கு இந்த கலர்ல தான் வந்துச்சு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே வந்துடும். இதுதான். இது வந்து மேக்ஸிமம் எங்களுக்கு அதிகம் பீஸ் கொடுக்கல. பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க 4 மூடி என்னமோ தான் இருக்கும். அக்கா இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல மண் சட்டி இருக்கு, அதே இந்த சைடுல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல மண் சட்டி இருக்கு. கருப்பு சட்டிக்கும் சிவப்பு சட்டிக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப அந்த சிகப்பு சட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மண்ணை பிசைஞ்சு பாத்திரம் ரெடி பண்ணதோ வேக வச்சதோ உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததை மறுபடியும் பள்ளம் பறிச்சு இது எல்லாம் வந்து பாத்திரத்தை செஞ்சு வேக வச்ச பாத்திரத்தை அதுல அடுக்கிடுவாங்களாம். அடுக்கிட்டு அதுல வந்து வைக்கப்பிள்ளை, ஊமி, தவிடு அந்த மாதிரி எல்லாம் போட்டு மணல் போட்டு பூசி செங்கல் வேக வைக்கிற மாதிரி மறுபடியும் வேக வச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். வந்து 2 டைம் வேக வைக்கிற சட்டி. அதாவது அது சிங்கிள் டைம்ல வேக வைக்கிறது, இது வந்து டபுள் டைம்ல.
அதனால உங்களுக்கு அந்த சிகப்பை காட்டிலும் இது வந்து உங்களுக்கு ரேட் அதிகமா வரும். ரேட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதோட பாத்திரமும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். தயிர் எல்லாம் நீங்க அதுல தவி வச்சு எடுக்கும்போது நல்ல வாசமா ரொம்ப கட்டியா, ஏன்னா தண்ணி எல்லாம் வந்து மண்ணு அப்சர்வ் பண்ணிக்கீங்களா, தயிர் ரொம்ப கட்டியா கிடைக்கும். அதனால யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். இத வந்து முத எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்களுக்கு வந்து மண் பாத்திரம் கேஸ்ல வைக்க தெரியாது. அதனால கொண்டு போனதோ ஒரு டப்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய தண்ணியில அது ஃபர்ஸ்ட் முக்கி எடுத்துரும். இது மண் கருப்பு கலர்ல வாங்குறதா? எந்த பாத்திரம் நீங்க மண்ணுல வாங்கினாலும் முக்கி எடுத்தீங்கன்னா இதுக்கு உண்டான இருக்கக்கூடிய அந்த ஹேர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்னுடைய இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லீக்கேஜ் ஆயிரும். அதுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணியே இது ஃபுல்லா ஊத்தி ஒரு 2 நாள் ஓரமா வச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு கேஸ்ல நம்ம சமைக்கலாம். கேஸ்ல வைக்கும் போது இதுதான் ரொம்ப முக்கியம், சிம்ல வச்சு சமைக்கணும். ஆமா. எதனாலன்னா எடுத்ததும் இப்ப நம்ம அடுப்புல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தீ கொஞ்சம் லேசா பட்டு தான் ஃபுல் ஆகும். அதனால ஹீட் அது அப்சர்வ் பண்ணிக்கும். கேஸ்ல ஒரே இடத்துல ஸ்ட்ரெயிட்டா அப்படி படுங்களா, அதனால விரிசல் கொடுத்துரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் செய்யும் போது சிம்ல வச்சு சமைக்கணும். அது ஃபுல்லா தீ பரவி மேல கொதிக்க ஆரம்போது நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டோம்னா சட்டி எதுவும் ஆகாது, ரொம்ப நாள் வரும். நான்வெஜ்ஜோ ரசமோ வச்சுட்டு அதனுடைய வாசம் அடுத்த குழம்பு வைக்கும் போது வரும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து வேஸ்டா இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியோ இல்லைன்னா பச்சரிசியோ வறுத்து தூள் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, முந்தின நாள் செஞ்ச குழம்புடைய வாசம் இதுக்கு வராது. ரொம்ப நீட்டாவே இருக்கும், உங்களுக்கு செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கும். ஓகே அக்கா, இப்போ நீங்க சொன்ன ப்ராசஸ் இந்த மாதிரி பண்றப்ப, அதாவது அடுப்பு விறகடுப்புல வைக்காதீங்க, கேஸ் அடுப்புல இது இந்த ப்ராசஸ் ஓகே. நாங்க விறகடுப்புல செய்யறோம் அப்படின்னாங்கன்னா தண்ணி காய வச்சு எடுத்துருவோமா, நெருப்பு இருக்கும். அந்த நெருப்புல இதுல வெறும் பச்சை தண்ணியை ஊத்தி அந்த நெருப்பு மேல ஒரு 2 நாளைக்கு வச்சு எடுத்துட்டாங்கன்னா எப்பவும் போல நம்ம அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்கக்கா. அக்கா அது என்ன சட்டின்னு சொல்லல, அதுல என்ன சமைக்கலாம்னு சொல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சட்டி பாருங்க, உங்களுக்கு இங்க பள்ளமா இருக்குங்களா, இப்படி மத்து கடையிறதுக்கு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த குழி இது. அதனால இது பருப்பு சட்டிங்க. இதனுடைய ரேட் வந்து 350 ரூபாய். 350. ஓகேங்கக்கா. நெக்ஸ்ட் பார்க்கலாம்க்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கல் சட்டி இருக்கு. கல் சட்டி இருக்குங்களா? உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி கல்லு பதிச்சு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா கீரை, இப்ப தட்டைப்பயிறு, பச்சை பயிறு அதெல்லாம் வந்து வேக வச்சு கடையும் போது அந்த சட்டிக்கு வந்து நெகுன்னு இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா சீக்கிரமா மசிஞ்சிடும். இது வந்து கல் சட்டி. ஓகே, நல்லா இருக்குப்பா, சட்டி பார்க்கவே அழகா இருக்கா. கீரை பண்றதுனாலும் தாராளமா கீரை நீங்க இதுல குழம்பு வச்சுக்கலாம். கடையிற ஐட்டமா இருந்தா சீக்கிரம் இருக்குங்கிறதுனால ஒரு இது. கல்லு வேண்டாங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, இந்த கல்லு பறிஞ்சு வந்துருமோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இங்க உள்ள இருக்கிறது. ஆமா, அது வந்து மண்ணுலயே ஒட்டினதுதான். நீங்க வேணா லைட்டா ஸ்கிப் பண்ணி பாருங்க, அதெல்லாம் வராது. தெரியுதுங்களா? தெரியுது. வராது. இந்த மாதிரி நான் வேணா காட்டுறேன் பாருங்க, கல்லு எல்லாம் வராது. ஓகேங்கா. இதுலயேதான் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் கல் சட்டியும். அடுத்த இன்னொரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இது என்ன ரேட்டுங்க? இந்த இதனுடைய ரேட் வந்து 400 ரூபாய். 400 ரூபாய். ஆமா. அதாவது இந்த சட்டி வந்து நம்ம ஏதோ கடையக்கூடிய பொருளா இருந்தாதான் இந்த சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சிச்சுன்னா இல்லங்க இது கடையதுக்கு மட்டும் தான் சொன்னாங்க, நான் வேற எதுவும் யூஸ் பண்ணல, நீங்க வேற எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கல்லு பறிஞ்செல்லாம் வராது, உங்களுக்கு அது நீட்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம்க்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து சட்டி. இங்க பாருங்க, கல் சட்டிக்கும் கொத்து சட்டிக்கும் வித்தியாசம். பரிஞ்சுல கொத்து போட்டுருக்கு. இது வந்து கொத்து சட்டி. ஏன்னா கல்லு வந்து பறிஞ்சு வந்தது பயமா இருக்குங்க, எனக்கு அது சமைக்க யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நாங்க இந்த கொத்து சட்டி அவங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம். இதுவுமே நீங்க பருப்பு கடையை கீரை கடையை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மேடு பள்ளமா இருக்கிறதுக்கு சீக்கிரம் அதான் நம்ம கிண்டறப்ப நல்லா மசிஞ்சு வந்துரும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ரேட்டுங்க வருது? அதே அதுக்கு இதுக்கு ஒரு வெயிங்க டிசைன் பார்க்கலாம். டிசைன் நீங்க தாராளமா பார்க்கலாம், ரெண்டும் ஒரே மாடல் தான். இது கொஞ்சம் பெருசு 400 ரூபாய், இது வந்து 380 ரூபாய். ஓகே. அதாவது கல் செட்டி இது வந்து நல்லா பார்க்க யூனிக்கா இருக்கு. இது வந்து கொஞ்சம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி. இதுலயே பாருங்களேன், உங்களுக்கு 2-3 மாடல் இருக்கும். இங்க பாருங்க, இதுவே கொத்து சட்டில இன்னொரு மாடல். கொத்து சட்டில இன்னொரு மாடல். இதுவும் நல்லா இருக்கு எனக்கு பார்க்க. இது பாருங்க. அதாவது இது வந்து என்னன்னா அதிகமா சமைக்கணும்னா கீரை அதிகமா இருக்குன்னா இந்த மாதிரி சட்டி யூஸ் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தகுந்த மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கொத்து சட்டிலே பாருங்க, சின்னது, அதை விட கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி 400, 380, 350 அந்த சைஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த மாடல்ல கிடைக்கும். கொத்து சட்டியே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரெண்ட்ல இருக்குது. ஆமா, ஒவ்வொன்றும் என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சின்னதுல இருந்து சொல்லுங்க. இது வந்து 400 ரூபாய். இது வந்து 400ங்களா? ஓகே. இது மீடியம் சைஸா பெரிய சைஸா? இதுதான் ஃபைனல் எங்க கிட்ட இருக்கிற பெரிய சைஸ். ஓகே. இதுமே கொத்து சட்டி இன்னொரு மாடல்ல, இது 400. ரெண்டுமே வந்து சேம் சைஸ்ங்களா? உள்ள வர அந்த கெபாசிட்டி அளவு ஒண்ணுதான். ஓகே. இதுதானே நீங்க கேக்குறீங்க? ஆமா. இங்க இருக்கிற அளவு தானே. இதனுடைய உள் அளவும் இதனுடைய உள் அளவும் ஒண்ணுதான். டிஃபரண்ட் சைஸ் மட்டும், டிசைன் மட்டும் உங்களுக்கு வேற மாறுபடும், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் உங்களுக்கு அளவு எல்லாமே ஒண்ணுதான். அளவு எல்லாம் ஒண்ணுதான். எங்களுக்கு வந்து இங்க இன்ச்சு கணக்கு காட்டிலும் லிட்டர் கணக்கு தான் வித்தியாசம் வரும். அதே மாதிரி ஆன்லைன்ல கேட்டாலும் எத்தனை லிட்டர்ன்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால இங்க நாங்க லிட்டர் கணக்கு தான் சொல்லுவோம்.
இது உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இது லிட்டர் கணக்குல வரும். இது 2.5 லிட்டர் 2 லிட்டர் பிடிக்குதுன்னா 380, ரெண்டு வெறும் 1.5 லிட்டர் தான் பிடிக்குன்னா 350. அந்த மாதிரி உங்களுக்கு லிட்டருக்கு வித்தியாசப்படுற மாதிரி. அடுத்தது சின்னது, அதை விட சின்னது. ஆமா, இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன கல் சட்டியில வரக்கூடிய இந்த டிஃபரன்ஸ். இது கல் சட்டியில பெருசு 400, இது சின்னது 350. தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம்க்கா. இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மீன் குழம்பு சட்டி. இங்க இருக்கு எல்லாமே மீன் குழம்பு சட்டி. இது எல்லாமே மீன் குழம்பு சட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்மால் சைஸ். இது சொல்றது எங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன மீன் குழம்பு சட்டில சின்னது. ஓகே, கருப்புல நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இது மூடியோட நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபாய் வரும். இது 600 ரூபாய். 600 ரூபாய் மூடியோட. இங்க விடுங்க, நல்லா வெயிட் பார்க்கலாம். ஃபுல் வெயிட்டே வரும். நல்ல வெயிட் இருக்கு. இங்க பாருங்க, மூடி இதுதான். மூடியோட நீங்க ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. மூடியோட நல்லா இருக்கு. மூடி வச்சாதான் அந்த பானைக்கு அழகா இருக்கு பார்க்க. மூடியோட உங்களுக்கு ஒவ்வொருத்தர் என்னமாங்க, மூடி வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல வேணா நாங்க தர்றதா இருந்துச்சுன்னா இது 500 ரூபாய் வரும். மூடி இல்லாம வாங்கினா, மூடி இல்லாம நான் வாங்கிக்கிறோமா அப்படின்னா மேக்சிமம் இது நாங்க மூடியோட தான் சொல்லுவோம். மூடியோட இருக்கும்போது இது நல்லா இது கொதிக்கிறப்போ மேல படுறதுக்கு எல்லாம் பாருங்க உள்ள குழியா. மூடி இருந்தாதான் கச்சதமா இருக்கும். மூடியோட இருக்கும்போது அது நீட்டா இருக்கும். ஓகே, இது என்ன ரேட்டுக்கு சொன்னீங்க? 600. 600. இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே சைஸ்ங்களா, டிஃபரெண்ட் மார்க்? இங்க இருந்து இந்த சட்டி வரைக்கும் உங்களுக்கு ஒரே சைஸ் தான். நான் இப்ப சொன்ன அந்த 600 ரூபாய் சட்டி தான். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதேலயே எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்குங்களா? இன்னும் பெருசே இருக்கு. இது பாருங்க, இது மூடியோட 730. இந்த மாடல் பாருங்க. உங்களுக்கு இது ரெண்டையும் வச்சு நீங்க ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தெரியும் பாருங்க. ஆமா, இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆனா இது பாக்கையில நம்ம வீடியோல பாக்கறத விட சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நேர்ல வந்து பாக்கையில நல்லா பெருசா இருக்கு. நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ஓகேங்களா? அக்கா, இதுல மேக்ஸிமம் எத்தனை கிலோ நம்ம இதுல வந்து எத்தனை கிலோ மீன் போடலாம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 கிலோ மீன் தாராளமா குழம்பு வைக்கலாம். 3 கிலோ போடலாம். 3 கிலோ மீன் நீங்க தாராளமா குழம்பு வைக்கலாம். ஏன்னா குழம்பு கொதிக்கும் போது மேல தெரிச்சிச்சுனால எதுவும் இதுல ஆகாது இல்ல. அதனால பாருங்க குழியா தான் இருக்கு. மக்களே இங்க பாருங்க, வீடியோல பாக்குறப்ப சட்டி வந்து சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நேர்ல பாக்குறப்ப ரொம்ப பெருசா இருக்கு. அக்கா சொல்ற மாதிரி வந்து ஒரு 3 கிலோ மீன் தாராளமா போட்டு சமைக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதனுடைய டிசைன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், 2 லைன் கொடுத்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்க பானைக்குலாம் ஒரு டிசைன் தந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாருங்க செக்குடு போட்ட மாடல்ல உங்களுக்கு இருக்கும். அதுக்கும் மேல 2 வரி டிசைன் கொடுத்திருப்பாங்க. அதே 600 ரூபாய் பானைக்கு பாத்தீங்கன்னா அது கோடு மாதிரி இல்லாம ரவுண்ட் போட்டு உள்ள டாட் வச்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மேல் டிசைன்ல நல்லா இருக்கு. இது டிசைனே சூப்பரா இருக்கு. அக்கா, இது பெருசு என்ன ரேட் வருது? சின்னது பெருசு 730. ஓகே, சின்னது 600. மூடியோடவே உங்களுக்கு அந்த ரேட்ல வந்து. இல்ல, இது பேர் என்னக்கா? மீன் சட்டி தான் சொல்லுவாங்களா? மீன் குழம்பு சட்டி தாங்க. நாங்க இங்க சொல்றது வந்து மீன் குழம்பு சட்டி. ஏன்னா மீன் வந்து போட்டுட்டு கிளறி எடுக்க உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல. அதனால நீங்க நான்வெஜ் செய்யறதுனா கூட உங்களுக்கு 2 கிலோ பக்கமா தொக்கு செய்யறோம், கிரேவி செய்யறோம்னா இந்த சட்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை நீங்க தண்ணி குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழியா ரெட்ல அந்த மாடல் வரும். உங்களுக்கு அதை காட்டும் போது உங்களுக்கு தெரியும். அக்கா, இப்ப எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த சட்டி வந்து இவ்வளவு பெரிய சட்டியே இருக்கு. ஆமா, இது வந்து நம்ம வெயிட் வச்சோம்னா எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன்ல ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லா, கர்நாடகா, ஆந்திரம் அந்த மாதிரி ஏரியாக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். ஓகே, சிப்பிங் வந்து மட்டும் நாங்க சிப்பிங் வந்து பத்தி சேர்த்து தான் வாங்குறோம். பேக்கிங் சார்ஜ் வாங்குறது கிடையாது. இப்ப இந்த பொருளோட ரேட் வந்து 730ங்களா? இதனுடைய வெயிட் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வாங்கினேன் காட்டு. இதோட வெயிட் நீங்களே பாத்துக்கோங்க. இதோட வெயிட் பாருங்க 3800 வருது. ஆமா, இதுக்கு வந்து நாங்க இதுக்கு தகுந்த தர்மாகோல் எடுத்து 2 பெட்டி ஒண்ணு எடுப்போங்களா, பெரிய பெட்டியா. தர்மாகோல் பாருங்க எங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அங்க பாருங்க மேல இருக்கு. அந்த தர்மாகோல் ஒவ்வொரு சைடும் 2 கட் பண்ணி போட்டு இதுக்கான பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் சார்ஜ் எங்க கிட்ட கிடையாது, ஒன்லி சிப்பிங் மட்டும்தான். இந்த பொருளோட வெயிட் எவ்வளவு வருது, பெட்டி போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு வெயிட் வருதுன்றத பார்த்து சொல்லி பொருளோட ரேட்டும் சிப்பிங்கும் சேர்த்து நாங்க அமௌண்ட் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்கன்னா நாங்க பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். ஓகேக்கா. அக்கா, இப்ப இன்னொன்னு என்னன்னா, சொல்லுங்க. இப்ப கொரியர் வந்து இப்ப 3800 வருது. ஆமா, இப்ப இந்த இந்த பாத்திரத்தை மட்டும் நாங்க பேக்கிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அட்டை பெட்டியினுடைய வெயிட் வருங்களா, இதனுடைய பாக்ஸ் தகுந்த அளவுக்கு நீங்க அட்டை பெட்டி யோசிச்சு பாருங்க. அதுவே 1.5 கிலோ வந்துரும். அதுக்கு உண்டான பொருள் உள்ள நாங்க வச்சு அந்த பெட்டியை போட்டு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது 6 கிலோ வந்து நிக்கும். 6 கிலோ வந்து நிக்கும். ஆமா, இது 730 பிளஸ் கிலோக்கு 25 ரூபாய். இப்ப எல்லாம் ரேட் ஏறி போச்சு. ஆனா நாங்க இன்னும் அந்த 25 ரூபாவே தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த 25 ரூபாய் கூட 6 கிலோக்கு எவ்வளவு வரும்? 125. ஒரு இதுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்ப இந்த சட்டியை நம்ம ஆர்டர் பண்றோம், இதோட விலையும் இது கொரியர் பண்ணி நம்ம இந்த தர்மாகோல்ல வச்சு கொரியர் அமுச்சு விட்டா
டோட்டலா இந்த ஒரு சட்டிக்கு மட்டும் எவ்வளவு ரேட் வருது? 880 ரூபாய் நீங்க அனுப்புனீங்கன்னா இந்த சட்டி உங்களுக்கு. இந்த ஒரு சட்டி வாங்கணும். ஆமா, இந்த பெரிய சட்டி இருக்குல்ல, பிக் சைட் இல்ல, இது மூடியோட இருக்கக்கூடிய பிக் சைஸ். ஓகே. இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா தயிர் பவுல், பருப்பு கடையிற சட்டி, கல் சட்டி, கொத்து சட்டி, மீன் குழம்பு வைக்கிறது, மீன் குழம்புல இது நான்வெஜ் செய்யற எல்லா மாடலும் பார்த்தோம். ரச சட்டி பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாதம் வடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே. நாங்க சாதமே மண் சட்டில தான் வடிக்கலாம்னு இருக்கிறோங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு இது வந்து சாதம் பொங்குறதுக்கும், மத்தபடி இதுல நீங்க குழம்பு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்ப நான் தண்ணி குழம்பு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாடல் கூட நீங்க செஞ்சுக்கலாம். சாதம் வடிக்கிறதுனால உங்களுக்கு மூடி போட்டு இப்படி வடிச்சு விடும் போது இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த பெக்ஸா மாடல்ல இருக்கும் பாருங்க. இதை வந்து நீங்க சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எங்களுக்கு ரொம்ப பெருசா வேணுங்க அப்படின்னு இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டின மாடல் இது ரொம்ப பெருசு. ஆமா ஆமா, அதை விட அது பெருசாவே இருக்கு. ஆனா பேசிக்கா நம்ம இது பார்க்க கூட இதை பார்த்தா தான் பாத்திரம் மாதிரியே தெரியுது. இது சின்னது என்ன ரேட்டுக்கு ஒரு சாப்பாட்டு சட்டியில? இது வந்து 470. ஓகே. இது வந்து 570. 570, அதாவது 100 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். 100 ரூபாய் வித்தியாசம் வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்க்கா. நெக்ஸ்ட் பாத்திரம் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஆப்பக்கல் இருக்கு, ஆப்பச்சட்டி இருக்கு. ஓகே. இங்க பாருங்க, பிளாக் இதுல வரக்கூடிய உங்களுக்கு இது ஆப்பச்சட்டி மாடல்ல வந்துரும். ஓகே. இந்த பாருங்க ஆப்பச்சட்டி மாடல். புடிச்சுக்கோங்க மக்களே, இங்க பாருங்க ஆப்பச்சட்டி எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க ரொம்ப. அக்கா, இது ஆப்பச்சட்டியில வந்து ஆப்பம் மட்டும் தான் சுட முடியுமா, வேற ஏதாவது பண்ணிக்கலாமா? ஆப்போசிட்டி அப்படிங்கிறது அதை நம்ம பழகிட்டு ஆப்பம் போட்டு எடுத்துட்டு வேற ஏதாவது போட்டோம்னா ஆப்ப சரியா வராது இல்லைங்களா. அதனால ஆப்பச்சட்டி, தோசைக்கல்லு, பனியார்கல்லு அந்த ப்ராசஸ் அது மட்டும் தான் பண்ணணும். அதுல வேற எதுவும் நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இல்ல. அக்கா, ஆப்பச்சட்டி என்ன ரேட்னு சொல்லுங்க. ஆப்பச்சட்டி 360. 360. இது பாருங்க, இது மக்களே இந்த ஆப்பச்சட்டி பாத்தீங்கன்னா 360 ரூபாய் வருது. இப்ப அடுத்ததுங்கக்கா தோசைக்கல்லு பாருங்க. இது வந்து உங்களுக்கு தோசைக்கல்லு இதுதான். இதுமே வந்து நீங்க சாதம் வடிக்க தண்ணி ஊத்திட்டு விளக்கெண்ணெய் இந்த மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு புளிய கீது தேய்ச்சிட்டு நம்ம பழகிட்டே வந்தோம்னா தோசை நல்லா சூப்பரா எந்திரிக்கும். நல்லாவே இருக்கும். என்ன ரேட்டுங்க வருது தோசைக்கல்? இது தோசைக்கல் வந்து 225 ரூபாய். 225. இப்ப நம்ம அடுத்து பாக்குறது வந்து பனியாரக்கல். நம்ம வீட்லயோ இல்ல ஹோட்டல் கடைக்கோ போய் குழி பனியாரம் வாங்கணும்னு வச்சுங்களேன், நல்ல பிரவுன் கலர்ல இருக்கும். அதே நம்ம வந்து வீட்லயே இது பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுல மண்ணுல செய்யறதுனால ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அந்த பிரவுன் கலரும் கிடைக்கும். நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாவே வந்துடும். தோசைக்கல்லு, பனியாரக்கல்லு, ஆப்பக்கல்லு எல்லாம் வந்து நீங்க மண்சட்டியில செய்யும் போது இப்ப பனியாரக்கல்ல வந்து இது எத்தனை குழி பனியாரக்கல்லு? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 குழி பனியாரக்கல்லு. இதோட ரேட்டு 275 ரூபாய். 275. இதோட பெருசு இருக்காக்கா? இதுதான் எங்க கிட்ட இந்த மாடல்ல இது ஒண்ணுதான் பனியாரக்கல்லு சைஸ் இதுதான். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடச்சட்டி மாடல் பார்க்க போறோம். ஓகே. வடச்சட்டியில பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 2 டைப் ஆஃப் வடச்சட்டி இருக்கு. இது மாடல் ஒரு வடச்சட்டி, மண்ணு கைப்பிடியே உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஓகேங்களா. இதுல 2 சைஸ் இருக்கும். அதாவது இது பழைய டைப். ஆமா. 400, 450. இது வந்து 400, இது 450. எனக்கு இது ரெண்டுமே ஒரே சைஸ் தானே இருக்கு. சைஸ் இதுல எங்களுக்கு இன்ச்சு கணக்கு தான். இதுல வடசட்டியில வந்து இந்த மாதிரி குழி இதுதான் டிஃபரன்ஸ் மாதிரி வந்துரும். குழி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வரக்கூடிய அந்த வாப்பாடுனுடைய அளவு. அதாவது நீங்க சொல்றது அர்த்தம் என்னன்னா இது வந்து ஆழம் கம்மி. இது ஆமா, இது வந்து ஆழம் அதிகமா இருக்கு. ஓகே. அதனால அகலமாவும் இருக்கும். ஓகே. அதனால ரேட் டிஃபரன்ஸ் மாறும். இது எவ்வளவு சொன்னீங்க, இது எவ்வளவு சொன்னீங்க? இது 400. ஓகே. 450. 450. நெக்ஸ்ட் பார்க்கலாம்க்கா. இன்னொரு மாடல் வடசட்டி இருக்கு. ஓகே. அந்த மாடல் வடசட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கைப்பிடி வந்து டிஃபரெண்டா இருக்கும். இந்த கைப்பிடி பாருங்க. ஓ. இதனுடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு 400 ரூபாய் வந்துரும். இது வந்து இந்த வடசட்டி கைப்பிடி அளவு இல்லாதனால இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு மூடி கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்னதா தான் வேணும். ஒரு என்ன சொல்றது, சட்னி தாளிச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிடற மாதிரி ஒரு பவுல் மாடல்ல வேணும்னா கூட இங்க பாருங்க, சின்னதா கை கடக்கமா இருக்கு. அதுக்குமே கைப்பிடியோட தான் இருக்கும். ஓகே. அதாவது இந்த வடசட்டி வந்து நம்ம எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இல்லாம இந்த முட்டை பொரிக்கிறதுக்கு கூட சின்னதா அது கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம சொன்ன சீசனிங் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா எந்த சட்டினாலும் கேஸ்ல எப்ப வேணாலும் வச்சு சமைச்சுக்கலாம். சின்ன வடசட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280. 280 ரூபாய் இந்த சின்ன வடசட்டி. ஓகே. இந்த வடசட்டி வந்து உங்களுக்கு 400. ஓகே. அக்கா, வடசட்டிலே வந்து பார்த்தா இப்ப நீ காட்டின மாடலா இருக்கா, இன்னும் வேற இருக்கா? இல்ல, இங்க பாருங்க, அலுமினிய கைப்பிடி போட்ட வடசட்டி இருக்கு. ஓகேங்கா. இது என்ன ரேட்டுங்கா வருது? இது வந்து உங்களுக்கு 430. 430. இந்த மாடல் இது ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நார்மலா பருப்பு கடையிற சட்டி மாதிரி சாதம் பொங்கிட்டு நாங்க அதுல வேற ஏதாச்சும் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் மாடல்ல கேட்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மாடல் இருக்கிறவங்களுக்காக கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுனால வந்ததுதான் இந்த மாடல். 2-3 சட்டி வச்சுக்கணும், குழம்பு வச்சுக்கணுங்கிற மாதிரி. 2-3 சட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, நாங்க நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணதை வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி 2 டைப் மாடல்ல வந்துரும். அதுல இன்னொரு மாடலும் இது. என்ன ரேட்டுங்க வருது ஒவ்வொன்றும்? இது வந்து உங்களுக்கு 500 ரூபாய். 500. ஆமா. இது வந்து 380. 80. ஓகே.
இந்த 3 மாடலுமே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸா நீட்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா கருப்பு சட்டியில எல்லா வெரைட்டி எல்லா மாடல்ஸும் பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிகப்பு சட்டி பார்க்க போறோம். சிகப்பு சட்டிலே பாத்தீங்கன்னா கருப்பு சட்டியில இருக்கிற மாதிரி தயிர் பவுல் இருக்கு. இதுல வந்து 2 மாடல் இருக்கு. இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய தயிர் பவுல். இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும். இது வந்து மிஷின் மேடு, இது வந்து மென் மேடு. இது ஹேண்ட் மேடு. ஆமா, இது மிஷின் மேடு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கேக்கா, நல்ல ஷைனிங்கா இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு வருது? 140 ரூபாய். சின்னது 130 ரூபாய். 130. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க மீன் குழம்பு சட்டி காட்டணும் பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. கிரேவி ஒரு தொக்கு வைக்கிறதுக்கு ஓகே, ஆனா இதுல வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த அளவு கம்ஃபர்டபிள் மட்டும்தான். அக்கா இன்னொன்னு கேக்குறேன், கருப்பு சட்டியை தூக்குறப்ப நல்லா வெயிட்டாவே இருந்தது. ஆமா, அது சிவப்பு சட்டி அதை விட கொஞ்சம் ஈக்குவல் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து 2 டைம் வேக வைக்கும் போது மண்ணு நல்லா இருக்கும் கொடுக்குதுங்களா, அதனால வந்து வெயிட்டும் மத்த குவாலிட்டியும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது வந்து சிங்கிள் ஹீட் தான், அதனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் அண்ட் மாடல்ல வந்துரும். இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் 2-3 சைஸ் எங்க கிட்ட இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாடல்ல இந்த டிசைன்ல வந்துரும். என்ன ரேட்டுங்க? இது வந்து 210 ரூபாய் அந்த மாதிரி பிரைஸ்ல வந்துரும். இது வந்து 170 ரூபாய் பிரைஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்ங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கிலோ கறி எடுக்கிறோம், தண்ணி குழம்பு வைக்கிறோம் போது வரும். உங்களுக்கு பாருங்க இது நல்லா லாங்காவே இருக்கும். ஆமா, நல்லா பெருசாவே இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த குழி மாடல்லே இருக்கும். ஓகே, என்ன ரேட்டுங்க வருது? இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 225 ரூபாய். 225 சைஸ்க்கு உங்களுக்கு இது கிடைக்கும். 3 சைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தது பெருசு. ஓகே, இது செகண்ட் சைஸ். இது அடுத்த சைஸ். ஓகே, இது சின்னதே பெருசு என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து பாத்தீங்கன்னா 120, இது 100. ஓகேங்களா, உங்களுக்கு இதுல வந்து இந்த 2 மாடலும் ஓகே ஆயிடுச்சுங்களா? இந்த சைஸ் இதுக்கு மாறுமோ? இது வந்து பாத்தீங்கன்னா களி கிளற மாடல்லயே உங்களுக்கு கொஞ்சம் வாப்பாடு அதிகமா. ஓகே, இப்ப களி செய்யறது வந்து சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. இது 10 மாங்கா கழிக்கின்ற இது 2 பேரு கழிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தாராளமா இருக்கு. பாருங்க உள்ள நல்ல குழியாவே இருக்கும். ஓகே, இல்ல குழி இருக்கு, ஆனா வந்து சட்டி அந்த அளவுக்கு நீளம் உயரம் இல்ல. உயரம் இது இல்லைங்க, உங்களுக்கு மாவு போட்டு கிளறி எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். தாராளமா 2 உருண்டை களி செய்யற அளவுக்கு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட பிரைஸ் 125 ரூபாய். 125. சொல்லுங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு மாடலும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா 1 டம்ளர் ரொம்ப தனியா இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, 1 டம்ளர் மட்டும் சாதம் வடிச்சுக்கிற மாதிரி இருந்தா கொடுங்கமான்னு. பாருங்க ரொம்ப சின்னது. ஆமா, ஓகே. உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே நல்லா ஈஸியா இருக்கும். சீசனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு சட்டிக்கு சொன்ன மாதிரியா தான் இதுக்கும் சீசனிங். ஓகேங்களா, இதனுடைய பிரைஸ் வந்து 90 ரூபாய். 90 ரூபாய். இதுதான் நான் சொன்னது. சிகப்புல உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னிருந்தேன் இல்லைங்களா, தண்ணி குழம்பு சட்டி. ஆமா, அது பாருங்க சின்னதுல இருந்து சைஸ் பெருசு வரைக்கும் இருக்கு. ஓகே, நல்ல பெருசாவே இருக்கு சட்டி. இது நல்லா உங்களுக்கு பெருசாவே வரும். தண்ணி குழம்பு சட்டிங்கறீங்க. இப்ப இதுல தண்ணி ஐட்டங்கிறது வந்து எல்லா விதமான தண்ணி குழம்பு மாதிரி வைக்கலாம். எல்லா விதமானதும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப வந்து நீங்க பருப்பு ஒரு சின்ன ஃபங்க்ஷனு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் அளவுக்கு பருப்பு குழம்பு வைக்கணும், ரசம் வைக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நான்வெஜ் எடுத்துட்டோம், ரொம்ப மசாலா ஆட்டி விட்டு இந்த சாம்பார் மாதிரி எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு இது நல்லா யூஸாவே இருக்கு. இதை விட இன்னும் பெருசா வேணும்னா கூட ரொம்ப பெரிய சைஸ்லயும் இருக்கு. ஓகே, இது என்ன ரேட் வருது? இதனுடைய ரேட் வந்து 180 ரூபாய். ஓகே, இதை விட பெருசு காட்டுங்க. இங்க பாருங்க, இது அதை விட பெருசு. ஆமா, ரொம்ப பெருசா இருக்குக்கா. இது வந்து 240 ரூபாய் வரும். 240. ஓகே. ரொம்ப இந்த கருப்பு சட்டியை விட இத பாக்குறப்ப ரேட் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆமா, ஏன்னா அது டபுள் சீசனிங் இல்லையா, அதனால அந்த சட்டி காட்டிலும் இது உங்களுக்கு ரேட் ரீசனபிளாவே இருக்கும். உங்களுக்கு அடுத்த சட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சிகப்புல பருப்பு கடையிற சட்டி. ஓகே, இது பாருங்க உங்களுக்கு அதே மாதிரிதான் அந்த வடும்போட இருக்கும். கடையிறப்ப மத்து மேலுக்கு வராம இருக்கிறது தடுக்கிற மாடலோடய இருக்கும். இங்க பாருங்க இதுக்குள்ளதான் மத்து சுத்துற மாதிரி இருக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து 220. ஓகே, அடுத்து பாக்கலாம்க்கா. அடுத்து வந்து இப்ப நான் உங்களுக்கு கருப்புல சொன்ன மாதிரி சின்ன வடை சட்டி. சின்னதா பருப்பு கடையிற சட்டி, சின்ன பருப்பு கடையிற சட்டி. இது வந்து 110 ரூபாய். 110. இது 100 ரூபாய். நெக்ஸ்ட் வடை சட்டியில ரொம்ப சின்ன மாடல் வடை சட்டி இருக்கு. இது பாத்துக்கோங்க, இது கைப்பிடி இந்த மாடலோடய இருக்கும். இதனுடைய பிரைஸ் 200 ரூபாய் வரும். உங்களுக்கு இது யூஸ் பண்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இந்த தண்ணி இப்ப வெய்ய காலம் வந்துட்டு இருக்குங்களா, தண்ணி ஊத்தி வச்சு குடிக்கிறதுக்கு எல்லாம் கேட்பாங்க. இது வந்து இருக்கிறது சின்ன சைஸ் 150 ரூபாய். 150. இது இருக்கிறதுல சின்ன சைஸ். இருக்கிறதுல சின்ன சைஸ். இதுல வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். நீங்க அப்படியே பாக்கும்போது தெரியும். 225, 300, 400 அந்த மாதிரி அந்த கடைசியில வருது உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் எங்க கிட்ட அந்த மாதிரி பானை மாடல் எல்லாமே. ஓகே, இந்த கடைசியில வரது எல்லாமே 500 ரூபாய். ஓகே, 150ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் எல்லா மாடலுமே இருக்கும். இப்ப வந்து தண்ணி பானையிலே வந்து இந்த டேப் வச்ச மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி மாடல் வச்ச மாதிரி எங்க கிட்ட இருக்கு. இங்க பாருங்க, எங்க கிட்ட ஸ்டாண்டும் இருக்கு. இது வந்து பாருங்க தனியா வச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆடும். நீங்க ஸ்டாண்ட்ல வச்சு மூடியோட உங்களுக்கு ஃபிட் பண்ணி டேப் மாடல் போடும்போது உங்களுக்கு இன்னும் லுக்கா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு பாக்க. அக்கா இப்ப வந்து அது பிளாஸ்டிக் ஸ்டாண்ட். அது பிளாஸ்டிக் தான். இப்ப அதுலயே வந்து மண் இதுலயே இருக்க ஸ்டாண்ட். மண்ணுல ஸ்டாண்ட் இல்லைங்க,
பிளாஸ்டிக் தான், அது 35 கிலோ வெயிட் வரைக்கும் அது தாங்கும். ஓகே இந்த மாதிரி டேப் மாடல்ல எங்க கிட்ட 4 மாடல் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே இங்க பாருங்க, இது செகண்ட். ஓகேங்களா? இது ரெண்டாவது மாடல். ஓகே இது போக உங்களுக்கு இன்னொரு மாடல் தான் இந்த இது டெரகோட்டா டிசைன் கொடுத்த மாடல்ல இருக்கும். ஓ இதுல தான் 2 சைஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 2 சைஸ் இருக்கு. இது வந்து 18 லிட்டர் இது பிடிக்கும். ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டர் தான் பிடிக்கும். இங்க வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க டிஃபரன்ஸ். சின்னது பெருசு உங்களுக்கு தாராளமா தெரியும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி நம்ம தண்ணி பானையில பாக்குறப்ப வீட்டுக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, அதே இந்த மாதிரி நம்ம டிசைன் பூ போட்டதெல்லாம் வந்து இந்த ஆபீஸ்க்கு நீங்க சொல்ற மாதிரி தான் பெரிய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபிளா நல்லா இருக்கும். வந்து அதாவது உள்ள கஸ்டமர் உள்ள வர்றப்ப பார்க்க ஒரு அட்ராக்டா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ண வேண்டாம், அடியில ஃபிளாட்டா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 15 லிட்டர் 800 ரூபாய். ஓகே. இது 18 லிட்டர் 900 ரூபாய். ஓகே. இது இந்த மாடல் வந்து டேப்போட வந்தா 600. டேப் இல்லாமையும் இந்த மாடல்ல எங்களுக்கு டேப் வேண்டாமா அப்படின்னாங்கன்னா டேப் இல்லாமையும் இருக்கு. டேப் இல்லாம இருக்கிறது 550. 550. ஓகே. இந்த மேக்ஸிமம் தண்ணி குடிக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. டேப் வந்து நல்லா தாங்கும் எங்க? டேப் நல்லாவே உங்களுக்கு தாங்கும். எங்ககிட்ட ஹோல்ஸோட தான் பானை வரும். டேப் போட்டு மண்ணுங்கிறதுனால எப்படினாலும் தண்ணி லீக்கேஜ் ஆகும். அதனால வெளி பக்கத்துக்கு மட்டும் லைட்டா எம்சில் வச்சுதான் கொடுப்போம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே டைனிங் டேபிள் செட்டு. சமைச்சிட்டு இந்த பாத்திரத்துக்கு மாத்தி டைனிங் டேபிள் மேல நீட்டா நம்ம ஒரு கலக்கல் ஃபுல்லா நல்லா லுக்கா வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சாப்பிடுற தட்டு 2 சைஸ் இருக்கு. இது வந்து நம்ம சாதம் வந்து சாதமோ இட்லி தோசை ஏதோ செஞ்சு மாத்தி வச்சு கம்மியா வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டிசைன். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல் தான். இதுலயே வந்து கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாடல் இருக்கு. இந்த மாடல் ஓகே. ஓகேங்களா? இது போக எங்க கிட்ட இருக்கிறது வந்து டம்ளருங்க இருக்கும். டம்ளர் இருக்கு. ஆமா, டம்ளருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ டம்ளர் இருக்கு. ஓகே. அது போக ரொம்ப பெரிய சைஸுக்கு தகுந்த கூடிய இருக்க மாதிரி இங்க பாருங்க தண்ணி டம்ளரும் இருக்கு. இல்ல எங்களுக்கு வேற ஏதாச்சும் ஜூஸ்னா இங்க பாருங்க. ஓ, ஜூஸ் குடிக்கிற மாதிரி. ஆமா, அந்த மாடலும் இருக்கு. அதுக்கும் கைப்பிடியுமே இருக்கு. கைப்பிடியுமே இருக்கு. ஓகே. ஓகேங்களா? நீங்க பார்த்த இப்ப இந்த இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின் மேடு, ஹேண்ட் மேடு கிடையாது. இந்த ஒரு டம்ளர் மட்டும் உங்களுக்கு ஹேண்ட் மேட் மாதிரி வந்து மேல டிசைன் கொடுத்துருக்கும். க்ளோஸா பாத்தீங்கன்னா லீஃப் மறைஞ்ச மாடல்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்ப நாங்க இது சாப்பிடும் போது அந்த தட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயாசம் இல்லைன்னா ஒரு குலோப் ஜாமுன் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சர்வ் பண்றதுக்கு கப்புமே இருக்கு. ஆமா, 3 விதமான மாடல்ல கப் இருக்கு. ஆமா. ஓகே. அதாவது இப்ப நம்ம சாப்பிடுறப்ப இதுல வந்து சாப்பாடு போட்டு பக்கத்துல இதுல வந்து கறி கூட வச்சுக்கலாம். தாராளமா நீங்க கறி வச்சிடலாம், தயிர் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்மளுடைய யூஸ் தான். நல்லா இருக்குக்கா பாக்கையில. உண்மையிலே நான் இதனால் வரைக்குமே மண்பானையில வந்து டைனிங் டேபிள் செட்டுங்கிறது உங்க கடையில தான் நான் பாக்குறேன். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஆமா, ரொம்ப யூஸ் பண்ணணும். இப்ப அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இதுமே வந்து உங்களுக்கு மிஷின்ல செஞ்ச பொருள் தான். ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நவதானியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இல்ல அட்லீஸ்ட் கம்பு, ராகி முளை கட்டி வைக்கிறதா இருந்துச்சுன்னா முத நாளே ஊற வச்சு துணியில போட்டு கட்டி வைக்கணும், அந்த தண்ணியை வடிச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஊற வச்ச தானியத்தை இதுல போட்டுட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு இதை வச்சுட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து தண்ணி அடியில சொட்டிடும். அடுத்த நாள் காலையில நீங்க எடுக்கும்போது எல்லாம் முளைப்பு கட்டி வந்துடும். சூப்பருங்க. துணியில போட்டு கட்டிட்டு இருக்கணும், வெயிட் வைக்கணும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஊற வச்சு அள்ளி இதுல போட்டுட்டு க்ளோஸ் கொடுத்து எடுத்து ஓரமா வச்சுட்டீங்கன்னா போதும். விடிஞ்ச காலையில நீங்க பாக்கும்போது நல்லா முளைப்பு வந்துடும். அதுவும் அது மண்ணிலேயே இருக்கிறதுனாலுமே இன்னும் நமக்கு அது ஹெல்த்தியா தான் இருக்கும். சாப்பிடறதுக்கு உங்களுக்கு நல்லா இன்னும் டேஸ்டாவே இருக்கும். ஆர்கானிக்கா சாப்பிடணும்னு நினைச்சீங்க இந்த மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும். இல்ல குழந்தைங்களுக்கு வந்து முளை கட்டின ராகி சத்து மாவு அரைக்கிறாங்களா, இதுல வந்து முளை கட்டி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஃபேன் காத்துலயோ இல்லைன்னா நம்ம நார்மல் கூட லைட்டா வறுத்து கூட அரைக்கும் போது இன்னும் சத்தா இருக்கும். ஆர்கானிக்காவே கிடைக்கும். இதுக்கு வந்து கீழே ஒரு மூடி மாதிரி செட்டப் கொடுத்திருக்கீங்க. ஆமா, இது வந்து தண்ணி சொட்டுறதுக்காக இந்த ஹோல்ஸ். அதுக்கு ஒரு பாத்திரம் நம்ம வைக்க முடியாது இல்லைங்களா? ஆமா, அதுக்கு தனியா கீழே பாருங்க அழகா நம்ம கேரியர் மாதிரியே நீட்டா எல்லாமே செட் ஆயிக்கும். ஓகே. டைனிங் டேபிள் செட் வந்து இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு ரேட் சொல்லுங்க எவ்வளவு? டைனிங் டேபிள் செட்ல பாத்தீங்கன்னா இது ஸ்மால் தட்டு 110 ரூபாய். இது பெரிய தட்டு 140. இந்த பவுல் எல்லாம் பாத்தீங்கன்னா 25 ரூபாய் ஒரு பீஸ். இது வந்து பெரிய சைஸ் 340. இது அதே மாடல்ல சின்னது 280. ஓகே. இது பாருங்க ரெண்டும் ஒரே மாடல் தான்.
இது வந்து எஸ் மாடல் சைஸ்ல இருக்கும். பாருங்க எஸ் மாதிரி இருக்கும். ஆமா. இதுல சின்னது 320. ஓகே. இதுல நீங்க பெருசு எடுக்கும்போது 350. 350 ரூபாய். ஓகே. இந்த முளைப்பாரி வச்சிரும், முளை கட்டுறது வைக்கணும் இல்லைங்களா, முளை கட்டுற பயிர் வைக்கிறது, இது 350. அதாவது இதுவுமே டைனிங் டேபிள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்க தாராளமா டைனிங் டேபிள் வச்சுக்கலாம். இப்பதான் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் இதுக்கெல்லாம் வந்து முளை கட்டின தானியமா சாப்பிடுறாங்க, தாளிச்சு சாப்பிடுறாங்க இல்லைங்களா. முளை கட்டினது கூட அப்படியே இருந்துச்சுன்னா இதுலயே ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிடுறதுனா கூட தாராளமா யூஸ். இது என்ன ரேட் சொன்னீங்க? 350. ஓகே. இதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த செட்டு கூட தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு கம்பல்சரி வேணும். அந்த மாடல் பாத்தீங்கன்னா பாருங்க, என்கிட்ட வாட்டர் கேன் இருக்கு, தண்ணி ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரியே இருக்கு. இது வந்து 1 லிட்டர் மக்கு. ஓகே. 240 ரூபாய் வரும். இது வந்து 1/2 லிட்டர் மக்கு 180 ரூபாய் வரும். உங்களுக்கு பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. ஓகேங்களா. கீழ இருக்கிற அந்த வாட்டர் கேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப் வந்து இந்த க்ளோசிங் மாதிரி இருக்கும். 175 ரூபாய் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மண்பாண்டத்திலே நம்ம வீட்டுக்கு அலங்காரமா செய்யக்கூடிய, அதாவது டெக்கரேஷன் ஐட்டம் தான் பார்க்க போறோம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா குபேர பானை. இதுங்களா? ஆமா, இது பேர் வந்து குபேர பானை. ஓகே. பூஜை அறையில வந்து அரிசி, உப்பு, பருப்பு, சக்கரை இல்லைன்னா வாசனை பொருள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுல போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இதுல வந்து நம்ம போட்டு அந்த பூஜை அறையில வைக்கும் போது வந்து அந்த என்ன சொல்றது, அன்னத்துக்கு குறைவில்லாம இருக்கும். உப்புல இருந்து மகாலட்சுமி பிறந்ததுனால மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யற மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த குபேர பானை வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்ப இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 270. இதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் அப்படின்னும் போது இந்த மாடல் வரும். பாக்கவே நல்லா இருக்குங்க டிசைன். 350. எங்களுக்கு மண்ணுல வைக்க முடியாதுங்க, டக்குனு கீழே விழுந்தா உடஞ்சிரும், எங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னாங்கன்னா இது வந்து இதுக்கு வந்து மூடி வராது. ஓகே. மண்ணுல வரும்போது உங்களுக்கு மூடி வந்துடும். இதனுடைய பிரைஸ் வந்து 210. 210. ஓகே. கலர் வேண்டாங்கம்மா, நாங்க பிளைனா தான் கேக்குறோம் அப்படின்னாங்கன்னா கலர் இல்லாம பிளைனா இருக்கிறது. இப்ப வந்து மாடம்லாம் அதிகம் யார் வீட்லயுமே கிடையாது, அதனால இந்த மாதிரி தான் இப்ப வந்து இருக்கு. தீபம் வந்து இதுக்குள்ள வைக்கும் போது அணையாது. நீங்க கார்த்திகை தீபத்தப்ப வந்து கோலம் போட்டு சுத்தி வச்சுட்டு இதை வச்சுக்கலாம். இப்பதான் வந்து நம்ம அதிகமா இந்த ஓம் சரவண பவா அந்த மாதிரி 6 விளக்கு அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி டிசைனா மாடம் வாங்கி வைக்கிறப்ப உங்களுக்கு அது லுக்கா தெரியும். அதே மாதிரி ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி மாடம் சொல்றீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டுல பருத்தி வைக்கிறப்ப வீட்டுக்கு மேல சீலிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கண்டாது, கருப்பு துளி கூட அண்டவே அண்டாது. ஏன்னா ஃபுல்லா அந்த வரக்கூடிய பிளாக் எல்லாமே இங்க போயிடும், வெளிச்சம் மட்டும் நமக்கு சுத்தி வெளியே வரும். இப்ப இதுல நீங்க இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். இதுல வந்து நீங்க வைக்கும் போது இதனுடைய ஹோல்ஸ் வழியா அந்த ஒளி வந்து பிரகாசிக்குங்களா, அந்த ஹோல்ஸ் பபுள்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது டிசைனிங்கா தெரியும். உள்ள தீபத்தினுடைய வெளிச்சம் பட்டு இந்த டிசைனிங் வந்து டிஃபரெண்டா தெரியும். ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தொங்கும் விளக்கு மாடல்ல வரும் உங்களுக்கு. ஓகே. தொங்கு விளக்கம்னாங்க இங்க பாருங்க, ஓ மேல கட்டுவோம். சூப்பர். அதுக்குள்ள தீபம் வைக்கும் போது இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா டிசைனா தெரியும். எங்களுக்கு இது நாங்க விளக்கு வைக்கல அப்படின்னாங்கன்னா ஒயர் கொடுத்து லைட் செட் பண்ணி லைட்டும் செட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். ஓகேங்கா, நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து 160 ரூபாய். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய மாடல் இருக்கு, இந்த பாருங்க, இந்த மாடல்லாம் இருக்கு 180. அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி படத்தான் வந்து உப்பு வந்து லேட்டஸ்டா உப்பு தீபம் தட்டு வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்குங்களா. இது ஃபுல்லா வந்து உப்பு பரப்பிட்டு இதுக்கு மேல வந்து நம்ம தீபம் வச்சுக்கலாம். நீங்க தீபம் வச்சுக்கலாம், 6 தீபம்னாலும் நீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து 50 ரூபாய். இதுல வந்து நாங்க மேல விளக்கு வைக்கிறோம், எங்களுக்கு விளக்கு தான் வேணும் அப்படின்னும் போது இங்க பாருங்க, எங்க கிட்ட எல்லா வெரைட்டி அண்ட் எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு விளக்கு கிடைக்கும். இது வந்து நாங்க மண் விளக்குன்னு சொல்லுவோம், கையில செய்யக்கூடிய. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண் விளக்கே தான் மிஷின் மாடல்ல வந்துரும். இது வந்து 1ஆம் நம்பர். ஓகே. இது வந்து என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து 10 ரூபாய்க்கு 5 பீஸ் தருவோம். ஓகே. அடுத்தது இது வந்து 10 ரூபாய்க்கு 12. இது 10 ரூபாய்க்கு 10, 10 ரூபாய்க்கு 8, 10 ரூபாய்க்கு 6, இது 10 ரூபாய்க்கு 4. இது வந்து பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரிஜினல் நாட்டு மாட்டினுடைய சாணம், அப்புறம் அதனுடைய கோமியம், பால், தயிர், அந்த மாதிரி இந்த 5ஐயும் போட்டு ரெடி பண்ணி எடுக்கக்கூடிய பஞ்சகாவிய தீபம் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட பஞ்சகாவிய சாம்பிராணியும் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, இது பஞ்சகாவிய சாம்பிராணி. ஒரு விளக்கு மட்டும் பிரிச்சு காட்ட முடியுமா? ஒரு விளக்கு வந்து பிரிச்சு காட்டுற பாருங்க. இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து எப்பவும் தீபம் போடுற மாதிரி எண்ணெய் ஊத்தி திரி போட்டு இது தீபம் போட்டுடலாம். தீபத்துல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சிடும்.
அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விளக்கும் எரிஞ்சிடும். விளக்கு கம்ப்ளீட்டா எரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம திருநீர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுங்களா? ஆமா, பரவாயில்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து இந்த யாகெல்லாம் வளர்க்கும் போது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு எஃபெக்ட் இது நம்ம வீட்டுல பத்த வச்சு வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு உண்டானது நல்லதாவே இருக்கும். ஒரு அமாவாசை, வெள்ளிக்கிழமை, இந்த பௌர்ணமி ஒரு கோயிலுக்கு போனா கூட பஞ்சதீப விளக்கு ஏத்துறதுனா தாராளமா ஏத்திக்கலாம். இது உங்களுக்கு அந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்டுல இருக்கிறப்ப உங்களுக்கு யூஸா இருக்கும். எங்களுக்கு அது நார்மலாவே இருக்குங்க, டிசைன் விளக்கா காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் விளக்குல இருக்கும். இது 5 தீபம் போடுறது. இது வந்து பூ மாடல், செம்பருத்தி பூ மாடல்ல உங்களுக்கு இந்த மாடல் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்ல இருக்கும். எங்க வீட்டுல வந்து குத்து விளக்கு தான் போட சொல்றாங்க. எங்களுக்கு குத்து விளக்கு இருந்தா பரவாயில்லன்னு யோசிக்கிறவங்களுக்கு இங்க பாருங்க, மண்லயே. இது என்ன ரேட்டுங்க? இது வந்து ஒரு பீஸ் 20 ரூபாய். 20 ரூபாய். ஓகே. இது வேண்டாங்க எங்களுக்கு கலரிங் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, கலர் விளக்கும் எங்க கிட்ட இருக்கு. நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? இது என்ன ரேட்டுங்க? இது வந்து உங்களுக்கு 60 ரூபாய் வரும். 60 ரூபாய். ஆமா. இது நார்மலா பிளைனா இருக்கிற மாடல். இது வந்து கலரிங் கொடுத்து இருக்கு. அது போக இங்க பாருங்க, 3 நாளைக்கும் தீபத்தப்ப எங்க வீட்டுல விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குமா, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா லுக்கா கொடுங்கன்னா இந்த விளக்கு. இது ஃபுல்லா நீங்க எண்ணெய் ஊத்திட்டு தீபம் போட்டீங்கன்னா கார்த்திகை தீபம் 3 நாள் வரைக்கும் உங்க வீட்டுல எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமா, அணைய விளக்கு மாதிரி அந்த 3 நாளைக்கு தாராளமா இருக்கும். என்ன ரேட்டுங்க? இது வந்து ஒரு பீஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபாய் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது வந்து குபேர விளக்கு. இது வந்து தாமரைப்பூ வந்து மொக்கோட இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு கம்ஃபர்டபுளா வேணும் போது தாமரைப்பூ இப்படி பிரிச்சு மேனிக்கு வச்சுக்கலாம். ரெண்டுமே நம்மளுடைய சாய்ஸ் தான். இதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து எண்ணெய் ஊத்திடணும். இது உள்ள இது கேப் இருக்கும். திரிய போட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தீபம் எரியும். ஆமா, நல்லா இருக்கேங்கக்கா பாக்க. இது வந்து மண்ணுலயே வருதாக்கா? மண்ணு தாங்க. ஒரு பீஸோட ரேட் 230 ரூபாய். இந்த பாருங்க, இதுவும் அதேதான், மயில் மாடல்ல. என்ன ரேட்டுக்கு ஒரு மயில் மாடல்? இது உங்களுக்கு எந்த இதுல மாடல் எடுத்தீங்கன்னா 230 ரூபாய் பிரைஸே தான். இதுல அந்த டிஃபரன்ஸ் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பால் சங்கடை. அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ண பால் சங்கடை. இது வந்து க்ளோஸ், இது வந்து ஓபன் டைப். இதோட ஒரு பீஸ் பிரைஸ் வந்து 50 ரூபாய். 50 ரூபாய். ஓகேங்கா. இது நீங்க எந்த மாடல்னாலும் எவ்வளவு பெரிய சைஸ்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது தேங்காய் விளக்குன்னு நாங்க சொல்லுவோம். விளக்கு ஐட்டம் பாத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் விளக்கு. தேங்காய்க்குள்ள தீபம் எரியற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து 45 ரூபாய். 45. ஓகே. அடுத்து வந்து எங்க கிட்ட இன்னும் ஒரு விளக்கு. இது வந்து மேஜிக் விளக்குன்னு சொல்லுவோம். மேஜிக் விளக்கு? ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா அடியில தான் எண்ணெய் ஊத்தணும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கு தான் அளவு. ஓகே. ஓகேங்களா? இந்த ஒரு விளக்கு ஃபுல்லா எண்ணெய் எடுத்து இதுல ஃபுல்லா ஊத்திடணும். ஊத்திட்டு அப்படியே திருப்புனீங்கன்னா எண்ணெய் கீழே வராதுங்களாக்கா? இதுக்குள்ளார திரி போட்டு தீபம் போட்டீங்கன்னா எரியும். ஓ, சூப்பர். இதை விட எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்தும் போதுதான் அந்த எக்ஸ்ட்ரா வர எண்ணெய் தான் கீழே வரும். மத்தபடி இந்த ஒரு கப் அளவு இருக்கக்கூடிய எண்ணெய் மட்டும்தான் இதுல இருக்கும். உங்களுக்கு வேற எதுவுமே இங்க லீக்கேஜ் ஆகாது. இது வழியா உங்களுக்கு தீபம் எரியும். என்ன ரேட்டுங்க வருது? 130. 130 ரூபாய். இது ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம கடையில பாத்தீங்கன்னா கருப்பு சட்டி, அதுக்கப்புறமா சிகப்பு சட்டி, பீங்கா பொருட்கள், இதுல என்னென்ன ஐட்டம் இருக்கு, டேப் வச்ச மாடல், டேப் இல்லாத மாடல் எல்லாமே பாத்தீங்க. இதுல உங்களுக்கு எந்த பொருள்னாலும் நேர்ல வந்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கு நேர்ல வந்து பொருளை தொட்டு பார்த்து வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் சௌரியமா இருக்கும். அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இருந்து நீங்க வந்தீங்கன்னா மேட்டூர் டேம்ல இருந்து மைசூர் போற ரோட்ல கொளத்தூர் போற பஸ்ன்னு சொல்லி அங்க வந்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க்ல இருந்து நம்ம கடை பாத்தீங்கன்னா தாராளமாவே உங்களுக்கு தெரியும். அப்பதான் ஓகேங்களா. நேர்ல வந்து வாங்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்பல்சரி நாங்க கம்மி பண்ணி தருவோம். ஆன்லைன்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பொருளாவே வீடியோ கால்லயே காட்டி நல்ல பொருளாவே உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புவோம். தேங்க்யூ.